மென்டல் லோடுன்னு சொல்லுவாங்க, மனசுமை பெண்களுடைய ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பாதிக்குது? மென்டல் லோடு யாருக்குமே நல்லது இல்லை. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிளாக டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கலாச்சாரத்தில் நம்ம தெய்வங்களுக்கு நிறைய கைகள் உண்டு. லோடு ஜாஸ்தி, ஓகே, அவங்க செயலாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். துணி துவைக்கணும், கேஸ் ஆஃப் பண்ணணும், துணியை போய் காய போடணும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், கணவர் வந்து அவருக்கு ஆசையாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், மாமியார் வந்து வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு பணிவிடை பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு மல்டிபிள் ஜாப்ஸை தான் நம்ம விமன் ஹேண்டில் பண்ணி வந்திருக்காங்க. இல்லை சம்பாதிக்கவும் போயிடுவாங்க, சம்பாதிச்சுட்டு வருவாங்க, கணவனை பாதுகாப்பாங்க, குழந்தைகளுக்கு பராமரிப்பாங்க. ஸோ மென்டல் லோட் அவங்களுக்கு இந்த தனிமை கிடையாது. அவங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு கணவர் இருந்தார்னா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலை தூக்கி ஒரு சோஃபா மேலே வச்சுட்டு அழகாக டிவி பார்த்துட்டு காஃபி சாப்பாடு எல்லாம் வந்துடும். இந்த மனைவியும் வேலைக்கு போயிட்டு தான் வந்திருப்பாள். ஆனால் சமைச்சி கொண்டு வந்து கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் தூங்கும்போது இவருக்கு அப்போலேருந்து ரெஸ்ட்டு தான். மனைவியை பார்த்துட்டாருன்னா இவருக்கு ரெஸ்ட்டு தான். ஆனால் அந்த பெண் ரெஸ்ட் எடுக்கிறது 10 மணியோ 11 மணியோ, அதுக்கப்புறமும் சில தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி அவள் தூங்கும்போது ரொம்ப ஒரு டைம் ஆகுது. பட் இதை எல்லாத்தையும் எக்யூப் பண்ணியிருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா ஒர்க்கிங் டாக்டர்ஸ் தான். ஸோ அழகாக ஹேண்டில் பண்ணி தங்கள் வேலைகளை திறம்பட ஹேண்டில் பண்ணி, எங்கள் இதிலெல்லாம் டிவோர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. அம்மா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, போயிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா வாங்க, தனியாக வரக்கூடாது. ஸோ இதுதான் எங்களுக்குரிய கட்டளை. இப்போ தான்